ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெக்ஜி சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்ஐ ரிலீஸ் பண்ணியிருக்கிற எம்ஐ பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எம்ஐ பாக்ஸ் ஒரு நார்மல் டிவியை ஒரு ஸ்மார்ட் டிவியாக மாற்றுற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். ஸோ இந்த எம்ஐ பாக்ஸை இந்தியாவுக்கு May 10 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டில் இப்போதைக்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ இதில் ஸ்பெக்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா, குவாட் கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, 8GB இன்பில்ட் மெமரி, 2GB ரேம், அதுக்கப்புறம் ப்ளூடூத், வைஃபை, ஸோ HDMI கேபிள் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த HDMI மூலமாக நம்மளோட கம்ப்யூட்டர் மானிட்டர் இல்லைன்னா பழைய டிவி எதில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ HDMI to ஏவி கன்வெர்ட்டர் போட்டு கூட நம்மளோட கலைஞர் டிவியை கூட இதை யூஸ் பண்ணி நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதில் அவங்க ஆண்ட்ராய்டு 9.0 பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் பேட்ச் வால் சப்போர்ட் இருக்குது. ஸோ ப்ளூடூத் மூலமாக நம்மளால் ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். வைஃபை மூலமாக நம்மளால் கேஸ்ட், அதாவது கூகுள் குரோம் மூலமாக குரோம் கேஸ்ட்டும் பண்ண முடியும். ஸோ இது எம்ஐ டிவி, அதாவது எம்ஐ டிவி 40,000 இல்லை 25,000க்கு மேலே வாங்குகிற டிவியில் என்னென்ன ஸ்பெக்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மள்ட்ட ஆல்ரெடி இருக்க டிவியோட இதை கனெக்ட் பண்ணால் போதும். நம்மள்ட்ட இப்போ இருக்கிற டிவி என்ன ஆயிரும்னா ஒரு பியூர் ஆண்ட்ராய்டு டிவியாக மாறிடும். ஸோ இதில் இன்பில்டாகவே அவங்க ப்ரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார் எல்லாமே இன்பில்டாகவே இன்ஸ்டால் பண்ணி தர்றாங்க. ஸோ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இதே ஸ்பெக்ஸில் அமேசானோட ஃபயர் ஸ்டிக் இருக்குது, கூகுளோட குரோம் கேஸ்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப எம்ஐயோடதில் பேட்ச் வால் பில்ட் பண்ணியிருக்கிறதுனால இது நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இது எல்லாத்துக்கும் மேலே அவங்க இதோட ப்ரைஸ் 3,400க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இப்போ இருக்கிற எல்லா பிராண்ட்ஸோட இது தான் ரொம்பவே சீப்பாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.